கிராமத்து முறையில் முருங்கைக்கீரை தண்ணி சாறு தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நம்ம தோட்டத்திலேயே ஃப்ரெஷ்ஷாக முருங்கைக்கீரையை ஒடிச்சிக்கிட்டோம். 100 கிராம் பாசிப்பருப்பை இதை மாதிரி வேக வச்சுங்க. நான் அரிசி கழுவின தண்ணியில் தான் வேக வச்சுருக்கேன். 2-3 வரமிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், சின்ன வெங்காயம் கொஞ்சம், ஒரு தக்காளியை கட் பண்ணி நல்லா பாசிப்பருப்பு மலர வேக விட்டு 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், உப்பு சேர்த்துக்குங்க. சலசலன்னு 2-3 கொதி விட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பை தாளிப்பை அதில் சேர்த்துக்குங்க. அதுக்கு ஒரு பொடி நுணுக்கணும். நம்ம 1 ஸ்பூன் புழுங்கல் அரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா நுணுக்கி விட்டு சின்ன வெங்காயம் 5-6 சேர்த்து தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த குழம்புல நம்ம கீரையை சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு அது மேலே நம்ம நுணுக்கி வச்சதை சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டுக்குங்க. கீரை குழம்ப மூடாதீங்க. அவ்வளோதாங்க, கம கமன்னு கீரை தண்ணி சாறு ரெடிங்க. ரசித்து சமைங்க, ருசித்து சாப்பிடுங்க. தேங்க்யூ.